நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரிவாள் வெட்டு. உங்களுக்கு ஓட்டுரிமையே எடுத்துருங்க, வெளி உலகத்தையே காட்டக்கூடாது. கேட்டாதான் சொல்றாங்களே, நாங்க அவங்கள நம்பிலாம் ஓட்டு போடல, இவரை நம்பி. அவர் வந்து திருச்சிக்கு வர்றாரு. இவர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே ரிசைன் பண்ணாரு. ஜெயிச்ச தொகுதியில மாசத்துல 2 தடவை மக்களை நான் வந்து விசிட் பண்ணுவேன். சங்கர் படத்துல வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு கிளம்பி போயிட்டு அப்படியே கேப்சர் பண்ண போறாங்கனாக்கா அந்த பயங்கரமா இருந்தது. அந்த நியூஸ் கேட்கும் போது மற்ற இடம் எந்தெந்த இடம் மூடினாங்கன்னு அந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் போட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செல்யூட். அதாவது நாம் தமிழர் கட்சியோட மேனிஃபெஸ்டோ, இந்த கல்குவாரி மைனிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு தனி முதலாளிக்கு கொடுக்கவே கூடாது. அதாவது கல்குவாரியே இழுத்து முடுறீங்க, இது கவர்மெண்ட் அண்டர்ல நடந்துன்னா. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னன்னாக்கா, அதாவது நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரிவாள் வெட்டு. ஒரு 12 பேர் கும்பல் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கல்யாண வீடு நினைக்கிறேன், அதில் வந்துட்டு ஒரு 6 பேரை வந்துட்டு கண்மூடித்தனமாக, அதாவது ஜாதின்ற ஒரு விஷயத்த சொல்லி வெட்டியிருக்காங்க. இவன் தானே அப்பா முன்னாடியே போடி, உங்கள் அப்பாவை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கப்புறம் முடிச்சுட்டு போகிறப்ப ஒரு 2 பேர் போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா ஆலங்குளம் பக்கத்தில் தெக்குப்பட்டின்னு சொல்லி ஒரு ஏரியாவில் போகிறப்ப ஒரு 2 பேர் அங்கேயே வெட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரி நியூஸ் வர்றது கேட்கும்போது நம்மளோட குழந்தைங்க, தாய் தந்தை இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும்னா என்னெல்லாம் ஒரு ஆக்ஷன் இந்த கவர்மெண்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? அதுதான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே கேமராஸ் இருக்கணும். ஓகேவா, கேமராஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு பேசுறது கொஞ்சம் கடுமையாக சொல்லணும். அவங்களுக்கு என்ன அந்த அடுத்து கொடுக்க போற தண்டனை இருக்குல்ல, அது அவ்வளோ கடுமையாக இருக்கணும். தூக்கில் மாட்டிடுவோம், உங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோன்னு இருக்கக்கூடாது. வாழ்நாள் முழுக்க என்ன சொல்றது, அடிமை மாதிரி வச்சு வேலை செய்யணும் அவனுங்களை. இப்போ அந்த மாதிரி சொல்லும் போது தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு காணொலியில் வந்துட்டு சொல்லியிருப்பேன். அதாவது இந்தியாவில் வந்துட்டு மேன் பவர் அதிகமாக இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ மேன் பவர் ஒர்க்குக்கு, இப்போ எதுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து ஆளை எடுத்து நீங்கள் ஒரு வேலை செய்யணும்? அது வந்து நல்ல குடும்பம் நடத்துகிற ஒரு ஃபேமிலிக்காக நீங்கள் ஒரு வேலை கொடுத்தா ஓகே. இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறவங்க, பொறுக்கித்தனம் பண்ணுறவங்க, பெண்கள் மேலே இந்த மாதிரி அவதூறு, இந்த மாதிரிலாம் இருக்கிற கூட்டம் நிறையா இருக்குது இந்த சமூகத்தில். அவங்களுக்கு ஓட்டுரிமையே எடுத்துருங்க. எதுக்கு ஓட்டுரிமை எடுங்க, ஒரு பிஸ்னஸ் சென்டரை உருவாக்குங்க. அதாவது இந்த பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், அந்த ராம்நாடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அதாவது விவசாயமோ அந்த மாதிரி இடத்துல கூட நீர் வளத்தை உருவாக்கி விவசாயம் பண்ணுறதுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படுதுன்னா இவங்கள மாதிரி ஆட்களை ஃபுல்லாக வைங்க வாழ்நாள் முழுக்க. அதாவது இவங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்துட்டு மாதமானா இவங்க செய்கிற வேலை மூலியமாக கிடைக்கிற ஒரு சின்ன ப்ராஃபிட்டை அவங்க தாய் தந்தைக்கு கொடுங்க, அவ்வளோதான். இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வெளி உலகத்தையே காட்டக்கூடாது. வெளியே இருக்கிறது வேஸ்ட் தான், இருக்கக்கூடாது. அவங்க வந்து உலகத்தை விட்டு தனிமைப்படுத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி கொடுங்க. சிசிடிவின்றது வந்துட்டு நாம் தமிழர் மேனிஃபெஸ்டோல முன்னாடியே இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஏரியாவில் தெருவுக்கு ஃபுல் சிசிடிவியோட எல்லாத்தையுமே வந்துட்டு கண்காணிக்கப்படும். மேற்கொண்டு இருக்கிற கருத்து தான் எங்க கருத்து. மேன் பவரை யூட்டிலைஸ் பண்ணுங்க. திரும்ப நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, கவர்மெண்ட்ல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு, அதுக்கு மேன் பவரும் தேவைப்படும். அவங்களுக்கு காசு வருமானம்ன்றது ஒன்று கொடுக்கணும். அந்த அளவுக்கு வருமானம் நம்ம கிட்ட வந்துட்டு இல்லைன்ற பட்சத்தில் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியல. கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபர் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு துரோகம், அதாவது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத புல்லுங்க இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பிடுங்கி இந்த மாதிரி இடத்துல நட்டா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. கரெக்டு தான். அதுக்கப்புறம் 2வது டாபிக் என்னன்னா, நம்ம ஏடிஎம்கேல தூய சக்திலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்துட்டு அதாவது தீய சக்தியை தான் தூய சக்தின்னு சொல்கிறேன். இப்போ விஜயபாஸ்கர், அதாவது இவங்களை பற்றி தெரியல, இந்த பொட்டலம் விஷயத்தில் மாட்டினவங்க தெரியுமா? பொட்டலம்னா அந்த பான்பராக் பீடா அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நடந்தது. இதில் வந்து பெரிய கேஸ்ல ஒரு கேஸே போயிட்டு இருக்கு. அவர் இந்த தூய சக்தி எங்கே போகிறாருன்னா, அதாவது டிவிகேவா டிஎம்கேவான்னு சொல்லி நியூஸில் போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. அதாவது உள்ள அசம்பிளிக்குள்ள வந்துட்டு டிவிகே வந்துட்டு பெரும்பான்மை. இப்போ என்னன்னா, ஏடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு போகிறது நார்மல் ஆகிப்போச்சு. யாருக்குமே அது அவ்வளோ பெரிய விஷயமாவே தெரியாது. ஆமாம், அது செங்கோட்டையனும். இப்போ நீ ஃபர்ஸ்ட் கேட்டல, இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போதே அவங்களே முடிவு பண்ணிருப்பாங்க டிவிகேக்கு தான் போவாங்க அப்படின்னு. ஏன்னா செங்கோட்டையன்ட்ட போய் பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. அவங்க அமைச்சர் செங்கோட்டையன்ட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, என் வீட்டு வாசலில் டெய்லி 1000 பேர் இருக்காங்க. அப்புறமா ஆனந்த் அவர் வீட்டு வாசலில், அமைச்சர் ஆனந்த் அவர் வீட்டு வாசலில் 2000 பேர் நிற்கிறாங்க. எல்லாமே அதிமுகலேருந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதாவது கழக நிர்வாகிகள் மொத்த பேரும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. ஏடிஎம்கேன்ற ஒரு கூடாரம் எப்பயோ காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி
பேசிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசுறாரு. இல்ல 1000 பேர் என் வீட்டுல நிக்கிறாங்க, 2000 பேர் அவங்க வீட்டுல நிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தன்னோட முன்னாடி இருந்த கட்சி எவ்வளவு மோசமான கட்சின்றதை அவர் சொல்லிட்டு இருக்காரு. புரியுதா? அங்க இருந்து அவரும் வந்திருக்காரு. இப்போ இருக்கிற கட்சியும் நாளைக்கு ஒரு வேலை விஜய்ன்ற ஒரு பிம்பம் இல்லைன்னா அதுவும் மோசமான கட்சின்னு சொல்லிட்டு வெளில போறாரு. இந்த மாதிரி ஆட்களை நம்பி நம்ம மக்கள் ஓட்டு போட்டாங்களா அவங்களதான் சொல்லணும். யோசிக்க கேட்டாதான் சொல்றாங்களே, நாங்க அவங்கள நம்பிலாம் ஓட்டு போடல, ஒரே ஒருத்தருக்காக இவரை நம்பி. சரி விடுங்க. அதுக்கு அடுத்தது அவரை நம்பி ஓட்டு போட்டீங்கல்ல, அவர் வந்து திருச்சிக்கு வர்றாரு. எதுக்குன்னா மக்களுக்கு நன்றி சொல்றது. மக்கள் நன்றி சொல்றதுக்கு. ஏன்னா இவர் மக்கள்கிட்ட கேட்டுட்டு தானே ரிசைன் பண்ணாரு. அந்த மக்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. என்னன்னா மக்கள் கிட்ட எதுக்கு கேட்கணும் ரிசைன்? நான் என்ன கேட்கிறேன், 2 தொகுதியில நின்று இருக்காரு சரிங்களா, 2 தொகுதியில ஏதோ ஒரு தொகுதியை ரிசைன் பண்ண போறாரு. அந்த மக்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பாரா நிக்க சொல்ல, எனக்கு மேபி இந்த இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் ரிசைன் பண்ணுறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க, நான் வேற இடத்துல ஆளை வைப்பேன் அப்படின்னு எதாவது சொன்னார முன்னாடி? அது யார் சொல்லுவா? அந்த தைரியம் யாருக்கு வரும்? அப்படி சொல்லு, அப்படி கேளு. அது கேட்டா நான் நியாயமா சொல்லுவேன், ஆமா அந்த தைரியம் இருக்காது யாருக்கும். ஏன்னா முன்னாடியே சொன்னாங்கன்னா மக்கள் முட்டாளி இல்லைல்ல, மக்கள் யோசிப்பாங்கல்ல, டிசைன் பண்ணிட்டு போறதுக்கு நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க ஒரு இடத்துல நின்று அதான் சொல்றேன் நானும். இங்க அவ்வளவு தைரியம் இருக்கிறவங்க ஒரு இடத்துல நின்று ஜெயிச்சு போயிடுவாங்க. நானும் அதான் சொல்றேன். அந்த தைரியம் இல்லாதவருக்கு இப்போ வந்து மக்களை பார்க்க போறாரு. அவன் வந்து பார்த்து நன்றி கடன் சொல்லிட்டு திரும்பவும் ஒரு கேண்டிடேட்டை மேபி சொல்லிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவர் தான் இதுக்கப்புறம் எனக்கு பதிலாக நிற்பாரு, அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. எலெக்ஷன் டைம்ல அவர் சொன்ன ஒரு வாக்குறுதி யாருக்காச்சும் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்னோட ஜெயிச்ச தொகுதியில மாசத்துல 2 தடவை மக்களை நான் வந்து விசிட் பண்ணுவேன், அந்த மக்கள் என்னை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அவர் ஒருத்தர் தான். அவர் இது வரைக்கும் 1 மாசம் ஆக போது எந்த மக்களை போய் அவர் சந்திச்சிருக்காரு? ஆனா ஆக்சுவலா இவர் இப்ப போறது திருச்சி. ஆனா திருச்சி மக்கள் மட்டுமா இருப்பாங்க, எல்லா ஊர்ல இருந்தும் போயிடுவாங்க. அதோட எந்த மக்கள் போறாங்கன்றது இங்க முக்கியம் இல்லை. நான் என்ன சொல்றேன், என்ன வாக்கு கொடுத்தீங்கன்னு தான் முக்கியம். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா அரசியல்வாதியும் அப்படிதானே, சொன்னதையா செய்வோம், சொல்லாததான் செய்வோம். அது என்ன நடக்கும் போது சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு மத்தியில் தாம்பரத்தில் இருக்க ஒரு பெருங்குளத்தூர்ன்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர், ஜேசிபி ஆப்ரேட்டர், ப்ரொக்ளைன் ஆப்ரேட்டர், அவர் வந்துட்டு ஒரு வீடு இந்த இடிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ என் வீடை டெமாலிஷ் பண்ணோன்னா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போகுது. அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு பெரிய தலை மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் டாமினேட் பண்ணுறவர் வந்துட்டு, வேறு இந்த வேலையை என்கிட்ட கூட இல்லைன்னா கையில் காசு கொடுத்துரு, இவர்கிட்ட 2-3 வீடு ஆர்டர் வந்துருக்கு போகுது. அவர்கிட்ட போயிட்டு இவர் மிரட்டி எனக்கு இது மாதிரி கொடுத்துரு. அப்போது இவர் வந்துட்டு கேட்டிருக்காங்க, அந்த முதலாளி எங்கன்னு ஏதோ கேட்டிருக்காங்க, அந்த வீட்டுக்காரங்க எங்கன்னா அவங்களாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்துட்டு இல்லைன்னு வர சொல்லுவியா நீ அப்படின்னு பொல்லுன்னு ஒரு அடி. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசணும்ல, அதே தான் இவனுங்களுக்கும். இவனுங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சீமான் அண்ணன் ஒன்று சொல்லியிருப்பாரு, பச்சை மட்டைன்னு சொல்லுவார், ஞாபகம் இதா? பச்சை மட்டை வைத்தியம், பச்சை மட்டை வைத்தியம். இவனுங்களாம் திமிரில் ஆடுறவனுங்க. இவனுங்களாம் நடு ரோட்ல நிக்க வச்சு முதுகுலயோ பச்சை மட்டை வச்சு அடிக்கணும். இன்னொரு ஒரு வேண்டுகோள் அந்த அரசாங்கத்திட்ட கேட்கறேன். இல்ல ஏன் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன் அந்த வீடியோலாம் நீங்க ஆக்சுவலா இருக்கு, பாவமா இருக்கு. அவரு ரொம்ப பாவப்பட்டவரா இருக்கிறாரு, அடி வாங்கிட்டு கெஞ்சுறாரு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அரசாங்கம் பாரபட்சமே பார்க்காம யார் மேல கை வச்சாலும் அந்த கை வச்ச நபரோட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படியே எங்க குத்தணும், அப்படியே எங்க குடுத்தணும். கரெக்ட். எவனும் பயப்படுவான், கை வைக்கவே பயப்படுவான். சொத்து மதிப்பையும் குத்தோம்னா அவனை தூக்கி உள்ள வச்சிடணும். அவனை சார்ந்த மக்கள் யார் இருக்காங்களோ, பெத்தவங்களா இருந்தாலும் அவங்களாம் அனுபவிக்கணும். இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றதுக்கு வேற வழி இல்லம்மா. உனக்கு அவங்களுக்கு தங்கறதுக்கான இடம்லாம் விட்டுட்டு இவனுக்குன்னு ஒரு சொத்து இருக்கும்ல, அதை பறிமுதல் பண்ணி அவன்கிட்ட கொடுத்துடணும். தேவையில்ல இந்த மாதிரிலாம் சட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா நாடு சுத்தமாகும். எடுத்துட்டு வரதுக்கான ஆட்கள் தேவை. அப்படி சுத்தமாகிறது யாருக்கும் பிடிக்காது, ஆட்கள் தேவை. அந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ண முடியும். பார்ப்போம். ஓட்டையே தூக்கணுன்ற இந்த மாதிரி ஆளுங்களாம் ஓட்டே தேவையில்லைன்ற. கரெக்ட். அடுத்து வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்னோட கருத்துங்க, என்னோட கருத்து, என் தனிப்பட்ட கருத்து. இது வந்துட்டு என்னடா இந்த மாதிரிலாம் பேசுறான்னு நினைக்காதீங்க. என்னோட ஆதங்கம், ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குற அளவுக்கு. ஆக்சுவலா நீ சொல்ற அளவுக்கு தப்பான இதெல்லாம் எதுவும் சொல்லல. இதுல ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குன்னா அந்த தப்புக்கு கரெக்டான என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டோம், தப்புன்னு சொல்றாங்கன்னா. ஓகே. அதுக்கப்புறம் குவாரி வந்துட்டு மூணதா வந்துட்டு நியூஸ், பயங்கரமான நியூஸ். அந்த நியூஸ் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, சங்கர் படத்தில் வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு கிளம்பி போயிட்டு அப்படியே கேப்சர் பண்ண போகிறாங்கனாக்கா அந்த ட்ரோன் ஷாட்லாம் இருக்கும்ல, ஒரு 26 காரை வச்சுட்டு அப்படியே பயங்கரமான செட்டப்பில் அந்த மாதிரி பயங்கரமாக இருந்தது. அந்த நியூஸ் கேட்கும்போது அதாவது உண்மையிலேயே வேற லெவல்ரா அப்படின்னு தோணும். ஆனால் 2 இடத்துல வந்துட்டு மூடியிருக்காங்கப்பா. 2 இடத்துலனாக்கா அதாவது ஒரு 41 இடத்துல வந்துட்டு மூணுனதாக அந்த ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டில் இருக்குது. ஆனால் மீதி இருக்க பேலன்ஸ், இப்போ எங்களுக்குலாம் நான் பாமர மக்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியில் போயிட்டு என்ன சொல்லுவாங்க, பாத்தியா எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன், நீ என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன், பத்தியா மூட்டாங்க. சரி சார், இந்த 469
வெஹிக்கிளை வந்துட்டு பிடிச்சேன்னு சொன்னாங்கல்ல, லாரிஸ். அந்த லாரிஸோட டீட்டெயில் எங்களுக்கு எப்படி சார் பார்க்க முடியும்? நீங்கள் நியூஸில் சொல்லிட்டீங்க. இப்போ நான் கூட வந்துட்டு புதிய தலைமுறையில் கால் பண்ணி, சார் எனக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் போடணும், இந்த மாதிரி ஒரு விஷயம்னா உனக்கு இவ்வளோ பேமெண்ட் தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ பேமெண்ட் தருவீங்களா கொடுத்தா இந்த தரவு உண்மையான்றதை செக் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பேக்ரவுண்ட், இப்போ ஒரு ட்ரஸ்டட் பீப்புள்ப்பா, ஒரு ட்ரஸ்டடான ஆள்ப்பா அப்படின்னா, ட்ரஸ்டடான இப்போ ஒரு மினிஸ்டர்னு வச்சுக்கேன், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கூட இருந்துட்டு நான் ஒன்று சொன்னேன்னா அந்த நியூஸை உடனே போட்டுருவாங்க. ஒரு 469 வெஹிக்கிளை பிடிச்சிருக்காங்கனாக்கா, அப்புறமா வந்துட்டு ஒரு 71 குவாரிஸ், அதாவது மைனிங் பண்ணியிருக்காங்க, இல்லீகல் மைனிங் 78 இடத்துல, 67 ஸ்டோன் குவாரிஸ், அதாவது கல் குவாரிஸை வந்து மூடியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் தான் எடுத்தாங்களா? ஒரு நிமிஷம் வீடியோக்கு ஒரு ட்ரோன் ஷாட் தான் போட முடியும். மற்ற இடம் எந்தெந்த இடம் மூடினாங்கன்னு அந்த லிஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு செல்யூட். பேசாமல் நியூஸில் மட்டும் போகிறதுக்கு அமைச்சர் பிரபு vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ வேற, அவர் ஆல்ரெடி அவர் பண்ணிட்டு இருக்காரு, அதை வந்து நம்ம தனியாக பேசிக்கலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்டோ நம்ம டெய்லி சொல்லலான்ட்டு இருந்தோம்ல. இப்போ அதாவது நாம் தமிழர் கட்சியோட மேனிஃபெஸ்டோ, இந்த கல்குவாரி மைனிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இயற்கை சார்ந்த சொத்து, அது வந்துட்டு தனி முதலாளி, அது நம்ம நாட்டு நம்ம ஊர் மக்களுக்கான சொத்து, இது தனி முதலாளிக்கு கொடுக்கவே கூடாது. அதாவது கல்குவாரியை ஏன் இழுத்து முடுறீங்க? இது கவர்மெண்ட் அண்டர்ல நடந்ததுன்னா இது ஒரு பிரைவேட் செக்டர்கிட்ட கொடுத்தனால தான் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணுறீங்க. பா அந்த இடத்துல ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இருக்காங்கப்பா, கவர்மெண்டால் அந்த நகராட்சி மன்றத்துக்கு கீழே அவங்க வேலை செய்கிறாங்கப்பா. அப்போது ஊராட்சி மன்றம் நகராட்சி இந்த இருக்காங்களா, டைரெக்டாக இருக்காங்க, ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்கு, இந்த ரிப்போர்ட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் கீழே நடக்கும். இப்போ நான் எனக்கு வந்துட்டு எம்சாண்ட் தேவைப்படுதுப்பா, நான் வீடு கட்ட போகிறேன், நான் எங்கே போனேன்னா முதலாளிகிட்ட கால் பண்ணி பேசக்கூடாது, ஹார்ட்வேர்ஸ்ட்டை கால் பண்ணிலாம் பேசக்கூடாது, கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கணும். எனக்கு வந்துட்டு 3 யூனிட் மண் தேவைப்படுது, எம்சாண்ட் தேவைப்படுது, இந்த அப்போது அவங்க கேட்கணும், நீ என்ன பண்ணுற, பிஸ்னஸா, எதுக்காக யூஸ் பண்ணுற, என் வீடு கட்ட போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அப்ரூவல் வாங்கிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் நீ சப்மிட் பண்ணு. அதுக்கப்புறமா உனக்கு தேவையான இந்த வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ எம்சாண்ட் தேவைப்படுன்றத அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் கொடுத்தனாக்கா உனக்கான இதை நான் ஒதுக்குறேன். அதாவது நம்ம ஊர் மக்களுக்காக நம்மளோட நிலத்தில் இருக்க இயற்கை வளத்தை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அனுமதி அந்த கவர்மெண்ட் மூலிமா கிடைக்கிறப்ப அது ஒரு சாட்டிஸ்ஃபைடு, ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இதுதான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் மேனிஃபெஸ்டோல இருக்கு. அதாவது இது எந்த இடத்துல இருக்குனாக்கா, நீங்க போயிட்டு 24வது நம்பர், சரிங்களா, பேஜ் நம்பர் 221 போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். பாரதியே அப்போ பாடியிருக்காரு, அந்த லைனை கூட அதில் வச்சிருப்பாங்க. என்னன்னா, எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவா, அதாவது வெள்ளைக்காரன் வந்துட்டு அந்த டைம்ல ஆண்டுட்டு இருந்தா நம்மளோட இயற்கை வளத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தான். அதை வச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அப்போ வந்துட்டு அவரோட எண்ணம் என்னது, நம்மளோட இயற்கை வளத்தெல்லாம் வந்துட்டு சூறையாடிட்டு போறாங்களே, அவ்வளோ கவலைப்பட்டார். ஆனா இன்னைக்கு யாரு சூறையாடுறா? தனிப்பெரும் முதலாளிகள். என்ன டிஃபரன்ஸ்? இப்போ அவனுங்கிட்ட அடிமையா இருந்தோம், இப்போ டெமோக்ரஸி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம அடிமையா தான் இருக்கோம் இன்னும். அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா உண்மையை ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பா சிவகுமார். யாருன்னு? சத்யராஜ். சிவகுமார்லாம் தெரியாதா? ஓகே. அவர் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, சார் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் வந்துட்டு ஒரு நடிகரையே செலக்ட் பண்ணுறாங்களே, திரை கவர்ச்சியிலே இருக்காங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது சொன்னார், இதில் என்னங்க தப்பு இருக்குது, ஒரு புது மாற்றம் வேணும்னு சொன்னாங்க. இல்லை சார், என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் திரை கவர்ச்சி பின்னாடியே மக்கள் இருக்காங்க, அறியாமை. சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு, அறியாமை. என்னைக்கு மக்கள் அறியாமையிலேருந்து வெளியில் வராங்களோ அன்னைக்கு தான் சிந்திச்சு செயல்படுவாங்க. அது வரைக்கும் அரசியல்வாதிகளும் நடிகர்களும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு அவரு வாழ்றாங்கல்ல. கிளியரா சொல்லிட்டாரு, அறியாமை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வாழ்வோம். அப்போ பக்கத்துல ஒரு டாக்டர் இருந்தாரு, ஒரு வயசான மூத்த டாக்டர் இருப்பார் போது. அவர் என்ன சொன்னாரு, நான் பேசுறேன் என்ன அறியாமைன்னா நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ குடிச்சா உடல் கெடுதி வரும்னு தெரியும், நாங்கள் குடிப்போம் அப்படின்னு அவங்க தானே செய்கிறாங்க. அப்படிதான் அரசியலும் இங்கே போட்டால் நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனால் நான் போடுவேன் அப்படின்னு போகிறாங்க. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறேன், ஏன் வியாபாரம் ஆகணும்னா இதெல்லாம் நடந்தால் தான் என்கிட்ட வருவாங்க. ஒட்டு மொத்தத்தில் என்ன சொல்ல வந்தாங்க, சேர்ந்து செம்மையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சத்யராஜ் பக்கத்தில் இருந்தாப்புல சைலண்டாக எப்படி இருந்தோம். அவர் எத்தனைத்துக்கு தாவி இருக்கிறாரு. என்ன இப்போது ஒரு நடிகர்களே வந்து டேய் நீங்களாம் முட்டாளுங்கடா அப்படின்ற அளவுக்கு பேசிட்டாங்க மக்களை. அறியாமைன்னு முட்டாள்தனம் தான். அதை டைரக்டாக பப்ளிக் கிட்ட வந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் கொடுத்துருக்க அளவுக்கு நம்ம மக்கள் இருக்காங்கன்னா அந்த மக்கள் எப்படியா
இதனால தான் கொஞ்சம் கோவம்லாம் வரும் நமக்கு, வேற வழி இல்லை. இந்த சமுதாயத்தோட நம்மளும் பிறந்துட்டோம், அந்த பிறந்த இதில் நம்ம வாழ்ந்துட்டு தான் போனோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் திரும்பவும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் நரேன். பாய்.